பாக்கியா வீட்டுக்கு வந்தா எப்படா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் வீட்டில் காத்துட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு மேலே பிரச்சனையா பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்கிட்ட இந்த மாதிரி பாக்கியா டைரக்டா நேற்று நடந்த விஷயத்த பத்தி எடுத்து சொல்லி இந்த மாதிரி மறுபடியுமே அவங்கள பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நீங்களே சொல்லிடுங்க சார்னு சொல்ல. ஆனால் அவங்களும் ரொம்ப பெரிய பயந்த கோலியா இருப்பாங்க போல. ஏன்னா அவங்க இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஹோட்டல் ஒப்படைச்சிட்டேன், அதனால இதுக்கப்புறமா எந்த பிரச்சனைனாலும் நீங்க தான் அதை சமாளிக்கணும், என்கிட்ட வராதீங்க, என்னாலலாம் அவனை எதிர்க்கவே முடியாது, அவர் ரொம்பவே மோசமான ஆளுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு செல்வி செம்ம கோபத்தோட, என்னங்க நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இது உங்க இடம் தானே, உங்க இடத்துல என்ன பிரச்சனைனாலும் அதை நீங்க தானே சரி பண்ணி தரணும், நாங்க வேற பொம்பளைங்களை ஒண்ணு சேர்ந்து இந்த பிசினஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்க. ஆனா அந்த ஓனரும், இங்க பாருங்கம்மா, பிசினஸ் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்பனா பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை நீங்க தான் சமாளிச்சாகணும், அப்படி சமாளிக்க முடியலையா தாராளமா நீங்க இங்க இருந்து காலி பண்ணி கிளம்பி போகலாம், ஆனா என்ன, நான் நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை மட்டும் திருப்பி தர போறதில்ல, ஏன்னா அந்த பழக்கம் எனக்கு இல்லவே இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் கேடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இதனால கட்டுப்பான பாக்கியாவும் போதும், இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, தாராளமா நீங்க இதுக்கப்புறமா இங்க இருந்து போகலாம், உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு செல்வி நீ அமைதியாரு, என்ன பிரச்சனைனாலும் நம்மளால எல்லாத்தையுமே பாத்துக்க முடியும், நம்ம பொம்பளைங்களா இருந்தா நம்ம ஒன்றும் வீக்கானவங்க கிடையாது, நமக்கு இவ்வளவு பெரிய பிசினஸே நடத்த தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது, என்ன ஒரு உதவிக்காக இவங்க வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் இவங்களே இவ்வளோ பெரிய உபத்திரமா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் சார், ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் நல்லா எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, இந்த இடத்த நான் வாங்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த இடத்துல நல்ல பிஸ்னஸ் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ தானே புரியுது, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்களை காலி பண்ணதே அந்த கவுன்சிலர் தான்னு, ஆனால் அது தெரிஞ்சிருந்துமே பணத்துக்காக நீங்கள் எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, நல்லது, ரொம்ப நல்லது, இதுக்கப்புறமா எங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்களும் பாருங்க, அந்த கவுன்சிலரும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட பேச. இதை பார்த்துட்டு அந்த ஓனரே கொஞ்சம் செர்க்காகி, இங்க பாருங்கம்மா, எதனாலும் அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, ஏன்னா அவன் ரொம்பவே மோசமான ஆளு, அதனால தான் நான் அவனை பத்தி உங்ககிட்ட சரியா சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் ஏதோ நீங்க பொம்பளைங்களா இருக்கீங்களேன்றதுக்காக தான் இப்ப கூட இதை சொல்றேன், ஏன்னா அவன் பிரச்சனைக்காக கொலை கூட பண்ண தயங்க மாட்டாமா, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இதை பார்த்துட்டு செல்வியை பயந்து போய், அக்கா என்னக்கா இந்த ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான், பேசாம நம்ம வேற இடத்து பார்த்துட்டு போயிடலாம்க்கா, இந்த இடம் இவ்வளவு சின்னதா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பா இங்க யாருமே வரமாட்டாங்கக்கா, நீ ஏன்க்கா இந்த தடவை யாரோட பேச்சையுமே கேட்காம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குக்கான்னு சொல்ல. ஆனா பாக்கியா, இங்க பாரு செல்வி, நான் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன், இந்த விஷயம் எனக்கு அவ்வளோ பெருசா ஒன்றும் தோணல, என்ன இது எனக்கு கொஞ்சம் புதுசு, அதனாலதான் சமாளிக்க கஷ்டமா இருக்கு, ஆனா போக போக இதையுமே நான் கத்துப்பேன், ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் எப்படி இதுக்கு முன்னாடி ஏமாந்தனோ அதே மாதிரி தான் மறுபடியுமே ஏமாந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நிக்கணும், ஆனா அந்த ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் என் சொந்த காலில் நிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னால முடிஞ்சா என் கூட இரு, ஒருவேளை இங்க இருந்தா உனக்குமே பிரச்சனை வரும்னு தோணுச்சுன்னா, உனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமா நீயும் கிளம்பலாம், நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன்னு சொல்ல. ஆனா செல்வியும், அக்கா ஏன்க்கா இப்படி அடுத்த ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற, நான் உன் மேலே இருக்க அக்கறையில் தான்க்கா சொன்னேன், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், மற்றபடி நான் ஒன்றும் பயப்பில்லக்கா, நீ தான் என் கூட இருக்கல்ல, நீ எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா, ஏதோ நீ ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போன்ற பயத்தில் தான் சொல்லிட்டேன், சரி விடு, உனக்கு இவ்வளோ உறுதியாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக உனக்கு துணையாக கடைசி வரைக்கும் நிற்பேன், எந்த பிரச்சனைனாலும் ஒரு கை பார்த்துடலாம், நான் ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது, ஏன் பசங்களோட அப்ப அந்த குடிகாரனையே இத்தனை வருஷமாக சமாளிச்ச எனக்கு இந்த ரவுடிங்களை சமாளிக்க தெரியாதா, அவனே மிகப்பெரிய கேடி, அவனை விடவா இவங்க அதிகமா இருக்க போறாங்க, விடுக்கா நம்ம எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம்னு சொல்ல. அப்ப கரெக்டா அமிர்தா பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. உடனே பாக்கியாவும், ஒரு நிமிஷம் செல்வி நான் வந்துடுறேன்னு உடனடியா அமிர்தா கிட்ட போயிட்டு, அமிர்தா என்னம்மா எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் எப்படி போகுது, நான் வேற காலையில சீக்கிரமா வரணுன்ற அவசரத்துல எதுவுமே பண்ணாம வந்துட்டேன், காலையில எல்லாரும் சாப்பிட்டாங்களா, நீ தான் எல்லா வேலையுமே பார்த்துருப்ப, உனக்கு கஷ்டமா இருந்துச்சாமா, யாராவது உன்னை எதுவும் சொன்னாங்களா, அத்தை கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, உன்னை என் மேல இருக்க கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட பாக்கியா பேச. ஆனா அமிர்தாவோ பாக்கியா கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக கொஞ்சம் அவங்களுமே போய் சொல்ல தெரிலனாலும் திக்கி தண்ணறி, இல்ல ஆண்டி எல்லாமே நல்லாதான் போச்சு, எல்லாருக்குமே நான் சமைச்ச சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு, அதனால நீங்க வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களோட பிசினஸ பாருங்க, நான் வீட்டை கவனிச்சுக்கிறேன், சரி உங்களோட பிசினஸ்ல எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு டைவர்ட் பண்ண. இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும், என்ன உடனடியே வேற விஷயத்துக்கு வர, சரி சொல்லு, கண்டிப்பா அத்தை உன் சாப்பாடை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால தானே நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அமிர்தாவோட குரலை வச்சு
அமிர்தா எதனால டிஸ்டர்ப் ஆக்கியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு பேச அமிர்தாவும் ஒரு கட்டத்துல பாக்கிய கிட்ட போய் சொல்ல முடியாததுனால ஒரு கட்டத்துல ஆமா ஆண்டி எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, ஆனா என்ன பாட்டிக்கு மட்டும் தான் பிடிக்கல, பட் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என் சாப்பாடை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புதுசு இல்ல, அதனாலதான் வேற ஒரு டென்ஷனை என் மேல காட்டிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாக்கியாவும் அமிர்தாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீ மத்தியானத்துக்கு சமைச்சு முடிச்சிட்டல்ல, ஈவினிங்க்கு நைட்டுக்கு என்ன சமைக்கிறதா இருக்குன்னு கேட்க உடனே அமிர்தாவும் இன்னும் எதுவும் யோசிக்கலாம் ஆண்டி, ஏன்னா ஆஃப்டர்நூனே பாட்டிக்கு என்ன வேணும் எது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு சமைச்சேன், அதுக்கே கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் என்கிட்ட எல்லா பதிலுமே சொன்னாங்க, இப்போ நைட்டுக்குமே போய் கேட்கறது தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவும் சரி சரி நீ நைட்டில் எதுவுமே சமைக்க வேண்டாம் அமிர்தா, நைட்டு நானே இங்கே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், அதுவும் சீக்கிரமாகவே எடுத்துட்டு வந்துடுறேன், ஸோ நைட்டுக்கு எதுவும் பண்ணாத, எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல அமிர்தாவும் இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் சொல்ல. ஆனால் பாக்கியா இல்லை இல்லை இங்கே எல்லாருக்கும் கொடுக்கறது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறேன், அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் செல்வியோட சேர்ந்து ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே எடுத்து நடத்திட்டு கொஞ்சம் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா செல்வி கிட்ட சொல்லிட்டு அவங்க ஈஸ்வரிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு போக, ஆனா வீட்லயோ ஏற்கனவே டென்ஷனோட இருக்க ஈஸ்வரியோ மறுபடியும் மாறி மாறி பாக்கியா மேல இருக்க கோபத்தை எல்லார் மேலேயும் காட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா அமிர்தாவை இந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாத எழிலோ கோபத்தோட இங்க பாருங்க, இதுக்கு மேலே தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அமிர்தாவை கஷ்டப்படுத்தாதீங்க, அவள் எந்த தப்பு பண்ணலன்னு நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு வேளை அம்மா மேலே கோபம் இருந்துச்சுன்னா அதை யார் மேலேயாவது காட்டணும்னு நினச்சிங்கன்னா என் மேலே காட்டுங்க, தேவையில்லாமல் அமிர்தா மேலே காட்டாதீங்க, அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான்னு அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ண. அப்போ இதை பார்த்துட்டு இன்னுமே கடுப்பான ஈஸ்வரியும் என்ன உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கி என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, ஆமாம் இந்த வீட்டில் இருக்கவங்க எப்போ என்ன மதிச்சாங்க எல்லாம் இந்த பாக்கியாவால் தான், அவள் என்ன மதிச்சு மரியாதையை என் பேச்சு கிட்ட நடத்தினாதானே நீங்கள் எல்லாரும் மதிப்பீங்க, எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு வந்த பாக்கியாவோ என்ன இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்க ஈஸ்வரியோ பாக்கியா மேல இருக்க கோர எல்லாத்தையுமே மறுபடியும் சொல்லி சொல்லி பாக்கியாவை மட்டம் தட்டி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உன்னால சும்மா வீட்டுல இருக்க முடியாதுனாலும் உன்னால பிரச்சனை பண்ணாம இருக்கவே முடியாது இல்ல, அதான் அந்த டப்பா ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்க, ஏன் அதை கொஞ்சம் சீக்கிரமா மூடிட்டு வர முடியாதாமா, நீ என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துற அளவுக்கு ரொம்பவே சீன் காட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேச. ஆனா பாக்கியாவும் போதோத்தை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிற டென்ஷனை பத்தாதுன்னு நீங்களும் புதுசா வேற ஒரு டென்ஷனை கொண்டு வராதீங்க, உங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக நான் சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க, தேவையில்லாம நீங்க அமிர்தாவையுமே கஷ்டப்படுத்தாதீங்க, ஏன்னா அவளால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு ஒருவேளை அதை சாப்பிட பிடிக்கலன்னா தாராளமா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லையா என்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லுங்க, நானே உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு என்ன பாக்கியா ரொம்பவே திமுறா பேசிக்கிட்டு இருக்க, நீ சமைச்சதை தான் நான் சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ சும்மா நீ வந்திருக்கியே அதனால உன் கையில் சாப்பிடணுன்றதுக்காக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, மற்றபடி நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய சமையல்காரியும் கிடையாது, உன் கையில் சாப்பிட்ற தலையெழுத்து எனக்கும் இல்லை, எல்லாத்துக்கு மேலே இதுக்கு மேலே உன் கையில் நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு இந்த பிரச்சனையை மறுபடியும் பெருசாக பூதாகமாக பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் பாக்கியாவோ சரி உங்களோட இஷ்டம் எதுவோ அதையே நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா எழில் இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் எடுத்து நீயே பரிமாறி கொடுத்துட்டு எனக்கு ஹோட்டலில் வேலை இருக்குது நான் கிளம்பணும்னு சொல்ல. ஆனால் எழில் அம்மா ஆல்ரெடி 8 மணி ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறமா தான் நீங்கள் சீக்கிரமாக ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடுவீங்கல்ல, செல்வி ஆண்டியவே தனியாக க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்லிடலாம்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவோ ஏற்கனவே ஹோட்டலில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத மனசில் வச்சுட்டு இல்லைடா எழில் இல்லை கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது, நான் அதெல்லாம் போய் பார்த்து முடிச்சாதான் எல்லாத்தையுமே சரி பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்கி திணறி பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப. எழிலும் அவங்க மேலே சந்தேகத்தோட அம்மா ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க, ஏதோ என்கிட்ட போய் சொல்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அம்மாவுக்கு உதவியாக இருக்கலான்னு அவங்களோட பின்னாடி போகலான்னு போக. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி அவங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இது தெரியாமல் பாக்கியா உடனடியாக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. எழில ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பாக்கியாவை பார்க்கறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி போகும்போது எழிலுக்கு செம்ம ஷாக் காத்துட்டு இருக்கு, ஏன்னா அங்கே கரெக்டாக பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல அந்த கவுன்சிலர் நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியுமே முட்டை எடுத்துட்டு வந்து ஆம்லேட் போட சொல்லிட்டு இன்னொரு ஆட்கள் கிட்ட சிக்கனை வேற எடுத்துட்டு வந்து இதை பொரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா கோவத்தில் கவுன்சிலர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் தான் எழில் அங்கே போயிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே எழிலுக்கு செம்ம கோவம் வந்து உடனடியா அம்மா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஆள் யாரு, இதுக்காக நீங்க இந்த ஆளுக்காக எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க. இதை பார்த்துட்டு செல்வியோ தம்பி கொஞ்சம் அமைதியா இரு, இங்க வா நான் எல்லாத்தையுமே சொல்றேன்னு எழில தனியே கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே செல்வி சொல்ல. இதை கேட்டுட்டு கோவத்துல எழிலோ உடனடியா அந்த கவுன்சிலர் கிட்ட வந்து இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க இங்க வரவே கூடாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புறீங்களா, அப்படி இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்க. உடனே இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே கவுன்சிலரும்
போலீஸா? எனக்கு தெரியாத போலீஸையா நீ கூப்பிட போற? நீ யாரை கூப்பிடணுமோ கூப்பிடு. ஆனா என்ன, போலீஸ் இங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஹோட்டல்ல தான் இழுத்து மூட சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினவங்க. அதனால அவங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வாங்கன்னு சொல்ல. ஆனா எழிலோ அதையும் தான் பாத்திரலான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கவுன்சிலர் பேச்சையுமே மீறி போலீஸ்க்கு கால் பண்ண. இதை பார்த்துட்டு பாக்கியாவும், ஏன் எழில் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாத, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம் சார். நீங்க இந்த ஒரு நாள் தான் கடைசியா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால தான் உங்களுக்கு இதை செய்ய நான் சம்மதம் தெரிவிச்சேன். அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமா பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்ல. ஆனா கவுன்சிலரும், நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா என்ன, இவன் வந்து என்னோட மைண்டையே சேஞ்ச் பண்ணிட்டான். இதுக்கப்புறமா டெய்லியும் நான் இங்க வரதான் போறேன், டெய்லியும் குடிக்க தான் போறேன், டெய்லியும் நீ எனக்கு சிக்கன் பொரிச்சு தந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ண. ஆனா பாக்கியா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததாலும் நான் சொன்னது எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டினதுனாலும் கவுன்சிலருக்கு பாக்கியாவை பத்தி முழுசா தெரியல. அதனால அவங்க பாக்கியா கிட்ட தன்னோட அதிகாரத்தை காட்ட காட்ட பாக்கியாவுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. அதனால அவங்க ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்து, டேய் இதுக்கு மேல நீங்க நின்னுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த அந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு, இங்க இருந்து வெளியே போறியா இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்டுமா? எழில் முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஆளுக்கெல்லாம் சரியான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல நீ டிஜிபிக்கு கால் பண்ணு, அவங்க வந்தாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கவுன்சிலரும் அதிர்ச்சியில, என்ன டிஜிபியான்னு சொல்லிட்டு வாயை பிளந்துக்கிட்டு பாக்கியாவை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியாவோ இருக்கிற கோவா எல்லாத்தையுமே கவுன்சிலர் மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல டென்ஷன் கொடுக்குற ஈஸ்வரியை தான் சரியா சமாளிக்க முடியல. சோ கிடைச்ச இந்த கவுன்சிலரை வச்சு செய்யலான்னு பாக்கியா முடிவெடுத்துட்டாங்க. சோ அடுத்து பாக்கியாவோட ஆட்டம் ஆரம்பிக்க போதா, பாக்கியா பண்றதை வச்சு கவுன்சிலர் பாக்கியாவை தப்பா நினைச்சிட்டாங்க. சோ இப்போ பாக்கியா கவுன்சிலருக்கு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்களா? அதே சம்பவத்தை பாக்கியா ஈஸ்வரிக்குமே பண்ணி ஈஸ்வரி அந்த வீட்டை விட்டு யாரெல்லாம் பாக்கியா கூடி சீக்கிரம் துரத்தி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இருக்கிற பிரச்சனையில கவுன்சிலர் பிரச்சனை பண்றது மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், ஈஸ்வரிக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாக்கியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த விஷயத்துல இருந்து பாக்கியா எப்படி தப்பிக்க போறாங்க? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.